தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுடைய மக்கள் சந்திப்பு பிரச்சனைக்கு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய காவல் நிலையங்கள், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் உரிய அனுமதி தருவதில்லை. ஆகவே எங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி தமிழக காவல்துறையுடன் நாங்கள் மனு அளித்திருந்து மற்ற கட்சிகளுக்கு எந்த விதமான நிபந்தனைகளையும் விதிக்காமல் உடனடியாக அவர்கள் அனுமதி கொடுக்கிறார்கள். ஆனால் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுடைய பிரச்சாரத்திற்கு அனுமதி கொடுப்பதில்லை. ஆகவே எங்களுடைய மனுவை ஏற்றுக்கொண்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் மனுவை அளிக்கின்ற பொழுது கடுமையான நிபந்தனைகளை விதிக்காமல் உடனடியாக எங்களுக்கு அனுமதி தர வேண்டும், எங்களுடைய தலைவருடைய நிகழ்ச்சிக்கு அனுமதி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தோம். எங்களுடைய மனுவை பரிசீலிக்கவில்லை. ஆகவே உயர்நீதிமன்றத்தை அணுகினோம். உயர்நீதிமன்றத்தில் கடந்த முறை இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த பொழுது எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுடைய மக்கள் பிரச்சார சந்திப்பிற்கு கடுமையான நிபந்தனைகளை எல்லாம் விதித்து பல்வேறு வகைகளில் எங்களுடைய பிரச்சாரத்தை முடக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆகவே ஒரு பொதுவான அனைத்து கட்சிகளுக்கும் பொதுவான ஒரு கைட்லைன்ஸை, ஏனென்று சொன்னால் சில கட்சிகளுக்கு சில நிபந்தனைகளை விதித்துவிட்டு, ஆனால் குறிப்பாக தமிழ்நாட்டில் அதிகமான நிபந்தனைகளை காவல்துறை விதித்தது ஒன்று என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகத்திற்குத்தான். அந்த நிபந்தனைகளெல்லாம் நாங்கள் உயர்நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தோம். இவைகளெல்லாம் படித்து பார்த்துவிட்டு கடந்த முறை இதே போன்ற அரசியல் நிகழ்வுகளில் பல்வேறு பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்கப்படுகிறது, பல ஆண்டுகளாக தமிழகத்தில் நடந்து வருகிறது. ஆக ஒரு பொதுவான கைட்லைன்ஸை உருவாக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு கடந்த முறை நீதியரசு அவர்கள் உத்தரவிட்டிருந்தார்கள். இன்று அந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்த பொழுது தமிழக அரசினுடைய சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் எங்களுக்கு கூடுதல் அவகாசம் வேண்டும் என்று கேட்டு ஒரு எஸ்பியினுடைய பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்தார். ஆனால் இந்த வழக்கில் டிஜிபி தான் முதல் பிரதிவாதி. ஆனால் டிஜிபி தாக்கல் செய்யாமல் எஸ்பி தாக்கல் செய்ததை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தமிழக அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவித்தார். கண்டனம் தெரிவித்து அடுத்த முறை டிஜிபி அவர்கள் இந்த பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்ய வேண்டும், அதுக்குள்ளே நீங்கள் கைட்லைன்ஸை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு கடந்த வருகின்ற 16/10/2025 அன்றைக்கு இந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அதே போல தமிழக உயர்நீதிமன்றம் இந்த வழக்கில் இந்த கைட்லைன்ஸை உருவாக்கக்கூடிய இந்த வழக்கில் தமிழக உள்துறை செயலாளர் அப்புறம் தலைமை செயலாளர் 2 வரையும் அவர்களாகவே பார்ட்டியாக சேர்த்திருக்கிறார்கள். ஆமாம், அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு கூட்டம், ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு போராட்டம் நடத்துகிற பொழுது ஒவ்வொரு அரசியல் கட்சிகளிடமிருந்து நீங்கள் ஒரு காஷன் டெபாசிட் வைத்துக் கொள்ளுங்கள். சப்போஸ் ஏதாவது ஒரு சேதாரமோ அல்லது மற்ற நஷ்டங்களோ ஏற்பட்டால் அதிலிருந்து பணத்தை பிடித்துக் கொள்ளலாம். அப்படி அரசியல் நிகழ்ச்சி நடத்துகிற பொழுது எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படவில்லை என்றால் அந்த காஷன் டெபாசிட்டை மீண்டும் உடனடியாக அந்த கட்சியிடமே திருப்பி கொடுக்கலாம் என்கிற ஒரு யோசனையையும் நீதி அரசர் இன்றைக்கு தெரிவித்திருக்கிறார். ஆமாம், இன்றைக்கி இந்த தமிழக வெற்றி கழகம் தொடுத்திருக்கக்கூடிய இந்த வழக்கினால் பல எதிர்கட்சிகள் இன்றைக்கு பலன் பெறுவார்கள். எதிர்காலத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி எதிர்காலத்தில் பலன் பெறுவார்கள். அனைத்து கட்சிகளுக்கும் பொதுவான ஒரு கைட்லைன்ஸை உருவாக்குவதற்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த வழக்கு முன்மாதிரியாக இருக்கும். இந்த வழக்கிலே ஒரு சில கட்சிகள் எங்களை இடைமனுவாக சேர்த்து எங்களை பேச அனுமதி அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதை உயர்நீதிமன்றம் நிராகரித்தது. அப்படி உங்களுக்கு ஒரு வேளை அனுமதி வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் 5 லட்சத்தை வைப்பீடாக நீதிமன்றத்தில் கட்ட வேண்டும் என்று சொன்ன பிறகு அவர்கள் பின்வாங்கி சென்று விட்டார்கள். இதன் மூலமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும், குறிப்பாக அனைத்து எதிர்கட்சிகளுக்கும் இப்படி ஒரு நிபந்தனைகளை ஒரு பொதுவான கைட்லைன்ஸை உருவாக்குவதன் மூலம் பயன்படுவதற்கு தமிழக வெற்றி கழகம் இன்றைக்கு ஒரு படிக்கல்லாக இருக்கிறது. இப்போ நீங்கள் தனியாக வழக்கு தொடுத்துருக்கீங்க. ஆமாம், மற்ற கட்சிகளும் இணைத்துக் கொள்ளலாம், 5 லட்சம் டெபாசிட் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு உத்தரவும் இருக்கு. ஆமாம், மற்ற கட்சிகளோட இணைத்து வாய்ப்பு இருக்கு. இல்லை, நாங்கள் தனியாக தான் இருக்கிறோம். ஏன்னா இந்த யோசனை எங்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய எங்கள் தலைவருடைய அறிவுரையின்படி தான் இந்த வழக்கை நாங்கள் தாக்கல் செய்திருக்கிறோம். அதனால் நாங்கள் மற்றவங்க வர்றதை பற்றி ஒன்றும் சொல்லவில்லை. ஏன்னா எல்லாருக்குமே இப்படி ஒரு கைட்லைன்ஸ் உருவாயிடுச்சுன்னா எல்லாரும் பயன்படுவோம். அனைத்து அரசியல் கட்சிகளும் இதனால் அவங்களுக்கு பலன் இருக்குது.